தமிழக வெற்றி கழகத்தின் மீது நிறைய அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க. எதையுமே ஒரு ப்ராப்பராக பண்ண தெரியல. கரூரில் 30 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த வேலை ரத்தாயிருக்கு. சாதாரண ஒரு வழக்கறிஞ்சு தெரிஞ்சது கூட ஒரு அரசுக்கு தெரியலையா, எது செஞ்சாலும் ப்ராப்பராக பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த வேலை ரத்தானதோடு விமர்சனம் வச்சிருக்காங்க. இல்லை, இது ஒரு நீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்து முடிக்கிறதுல ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை, இதில் பொதுவான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜயை பார்க்க இறந்தவங்களுக்கு விஜய் தனிப்பட்ட ரீதியாக என்ன வேணால் செஞ்சிடலாம், அரசு வேலை எதுக்காக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அரசாங்கம் அப்படி கொடுத்தது இல்லை சார் இது வரைக்கும். விஜய் அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காருல்ல, ஊரா விட்டு நெய்யில் உங்களுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு. இல்லை, அதே மாதிரி அந்த அரசு வேலையும் ஊரா விட்டு நெய்யில் நீங்கள் எதுக்காக செய்றீங்கன்னு கேட்குறாங்க. 16,000 பேர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க வந்தோ இல்லை எடப்பாடி அவர்களை பார்க்க இறந்து போகல. 18 வயசு கம்மியாக இருக்க ஒரு மாணவிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணாலே, ஹாயின் மெசேஜ் போட்டாலே உங்க மேலே போக்சோ வழக்கு பாயின்னு சொல்லி மிரட்டினதாக சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 18 வயசுங்களா எந்த பொண்ணுகிட்டையும் ஹாய் மெசேஜ் போடுறது ஜெயிலுக்கு போயிடுவீங்க. தாவேக்காரோட அரசை எந்தேனும் ஒரு வகையில் ஏதோ ஒரு முறையில் ஏதேனும் 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் எதிர்ப்பு குற்றம் சாட்ட முடியாதா என்ற அப்படிலாம் எதிர்பார்க்கறானே வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சரியா இருக்கணும்ல. வேலை வாங்கி தரதுக்காக என்ன பண்றாங்க, 15 லட்ச ரூபா பணம் பேரம் பேசுறாரு தாவிக்காவை சேர்ந்தவர். எந்த மாவட்டம்? மேக்ஸிமம் 10 டேஸ்ல ஆர்டரே வந்துரும், ஜீரோ பாஸ் ஆகி வந்துரும். அதனாலதான் நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இதுல யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி பார்த்து சொன்னாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கா? இல்ல ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். இப்ப கடந்த செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு வச்சோம், போக்குவரத்துறையில வேலை வாங்கி தரதா பல கோடி ஏமாத்தினாருன்னு. அதே இப்ப தாவேக அரசும் செஞ்சா. யூத்தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்முடைய இணைந்தவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த திரு தாம்பரம் முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகத்தின் மீது நிறைய அலிகேஷன்லாம் வைக்கிறாங்க. எதையுமே ஒரு ப்ராப்பராக பண்ண தெரியல. கரூரில் 30 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அதன் பிறகு அந்த வேலை ரத்தாயிருக்கு. சாதாரண ஒரு வழக்கறிஞ்சு தெரிஞ்சது கூட ஒரு அரசுக்கு தெரியலையா, எது செஞ்சாலும் ப்ராப்பராக பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இந்த வேலை ரத்தானதோடு விமர்சனம் வச்சிருக்காங்க. இல்லை, இது ஒரு நீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு கொடுத்து முடிக்கிறதுல ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும். இல்லை, நாளைக்கு உச்சநீதிமன்றம் போனால் இதான் தீர்ப்புன்றாங்க. இல்லை, அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. இல்லை, உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய எண்ணத்தை நீங்கள் எப்படி பிரதிபலிக்க முடியும்? புரியுதுங்களா? இது இறுதி தீர்ப்பு இல்லை, அரசு மேல்முறையீடு பண்ணிருக்கு. மேல்முறையீடு போனால் உங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும், உங்களுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க. மேல்முறையீடுக்கான மீனிங் என்ன, அர்த்தமே என்ன? மேல்முறையீடு என்பது இந்த நியாயம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, அதனால சரியான நியாயத்தை வழங்க வேண்டும். இது பல இடங்களில் நடந்திருக்கு இல்லையா? இங்கே கொலை செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை பெற்றவர்கள் உச்சநீதிமன்றம் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. அதே போலதான் இல்லை, அதே மாதிரி குற்றவாளிகள் கூட உச்சநீதிமன்றத்தாலும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பும் கூட நம்ம சரியாக ஏற்றுக்க முடியாது. நீதிமன்ற அவையில் அல்லது நீதிமன்றத்தினுடைய கண்ணோட்டத்தில் இருக்கிறதுனால இதை நம்ம பெருசாக ஆலோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னுடைய நினைவு. ஆனாலும் கூட என்ன சொல்றாங்கன்னா, எதையுமே ஒரு ப்ராப்பரா பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒரு தெளிவு இல்லாம பண்றாங்க. ஒரு நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எதுவுமே ப்ராப்பரா பண்ணல அரசு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்றது, செய்தது சரிதான் அப்படின்ட்டு நீ ப்ராப்பரா பண்ணதான் ஒத்துப்பீங்களா? அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பை இன்னும் கொஞ்சம் கலாய்வு செய்து உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை எப்பயுமே வெளியிடும். இல்லை, இதுல பொதுவான மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜயை பார்க்க இறந்தவங்களுக்கு விஜய் தனிப்பட்ட ரீதியாக என்ன வேணா செஞ்சிடலாம், அரசு வேலை எதுக்காக கொடுக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. எந்த அரசாங்கம் அப்படி கொடுத்தது இல்லை சார் இது வரைக்கும். திமுக அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 16,000 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்கியிருக்கு அவரோட ஆட்சியாளர்களோட. கருணை அடிப்படையில் அது கொடுத்துக்கிறாங்க. அதேதான் இதுவும். அது உங்களை பார்க்க இறந்து போயிருக்காங்களே. 16,000 பேர் ஸ்டாலின் அவர்களை பார்க்க வந்தோ இல்ல எடப்பாடி அவர்களை பார்க்க இறந்து போகல. நான் என்ன சொல்லுவேன், ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஒரு இறப்பு ஏற்படுகிறது, புரியுதுங்களா? அதுல வேலை அடிப்படை என்ன அடிப்படையில் கொடுக்குறோம், ஒரு கிரவுண்ட் இருக்கு, அரசியலமைப்புல கிரவுண்ட் இருக்கு. அதனுடைய அந்த அந்த வார்த்தை தான் கருணை அடிப்படை, புரியுதுங்களா? அது விஜயை பார்க்க வந்ததுனால வேற ஒரு வார்த்தையோ இல்லை அரசு சார்ந்து ஏதாவது ஒரு அந்த ஊழியம் செய்யும் போது இருந்தா அதுக்கு ஒரு வார்த்தையால அப்படி கிடையாது. விஜய் அவர்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காருல்ல, ஊரா விட்டு நெய்யில உங்களுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு. இல்ல, அதே மாதிரி அந்த அரசு வேலையும் ஊரா விட்டு நெய்யில நீங்க எதுக்காக செய்றீங்கன்னு. அரசு என்ன செய்யுதுன்னா, இவர்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலான்னு அதிகாரம் படைச்சிருக்குது. அரசியலமைப்பு சட்டம் அந்த அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குது. அதன் அடிப்படையில் அரசு கொடுத்துருக்குது. அதை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு அதை ரத்து செய்திருக்குது. நாங்கள் அதை எதிர்த்து மேலே உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். இது சட்டத்தினூடாக தான் நடந்திருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில் எழுதி ஒன்று கையில் கொடுக்கல. சட்டத்துக்கு புறம்பாக இது அரசு செயல்ன்றது என்னோட வாதம். ஓகே, தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைஞ்சு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருந்தீங்க. நிறைய இடங்கள்ல போய் சிங்கப்பெண் அதிகாரிகள் போயிட்டு பள்ளிக்கூடங்கள்ல போயிட்டு மாணவர் மத்தியில் ஒரு எழுச்சி போய் பேசுறாங்க. நிறைய இடங்களில் அவங்கள மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 18 வயசு கம்மியா இருக்க ஒரு மாணவிட்ட நீங்க மெசேஜ் பண்ணாலே, ஹாயின் மெசேஜ் போட்டாலே உங்க மேல போக்சோ வழக்கு பாயின்னு சொல்லி மிரட்டினதாக அவங்க மேல
சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஏன் இப்படி பண்ணிட்டு இல்லை இருக்காங்க? ஒரு எஸ்எஸ்ஐ பண்ண வேலை அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கீழ்நிலை அதிகாரி மேல்நிலை அதிகாரி யாராக இருந்தாலும் சரி முழுமையாக வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து அந்த அந்த அது சம்மந்தமான அறிவு சார்ந்த சட்ட சார்ந்த ஒரு ஈடுபாடு இருக்கிறது இல்லை, அதை முழுமையாக அறிஞ்சிக்கிறது இல்லை. அதில் ஒரு சில தெளிவற்ற சூழ்நிலை இந்த மாதிரி வார்த்தைகள் உச்சரிக்கிறதுல வந்து இயல்பு தான். எல்லா அரசுகளிலும் இந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்கு. கிட்டத்தட்ட இல்ல எல்லா அரசுகளையும் இருக்கு. ஆனா தாவேக அரசுல மட்டும் தொடர்ந்து அமைச்சர்கள் இப்படி பண்றது, எம்எல்ஏக்கள் இப்படி பண்றது, அதிகாரிகளே இப்படி பண்றது வந்து ரொம்ப நகைப்பா இருக்கு சார். தாவேக்காரோட அரசை எந்தேனும் ஒரு வகையில் ஏதோ ஒரு முறையில் ஏதேனும் 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷத்தில் எதுவும் குற்றம் சாட்ட முடியாதா என்ற அப்படிலாம் எதிர்பார்க்கறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நம்ம சரியா இருக்கணும்ல. இல்லை நான் என்ன சொல்ல வரேன், எப்பயுமே ஒரு இயக்கம் என்பது 1 2 3 அப்படி தான் போகும். வண்டி எடுத்தாலே ஃபர்ஸ்ட் செகண்ட் நான் எடுத்தோம் டாப் கியர் போட்டு ஓட்டுறீங்களா? இப்போ 2 டைம் கொடுத்துருக்காங்க மக்கள் உங்களுக்கு. டைம் இல்லைங்க, அனுபவத்தை உள்ள நிர்வாக சிக்கல் எப்படி இருக்குது? 76 நாள் தான் ஆயிருக்குது. 76 நாளில் நிர்வாக சிக்கலை சரி செய்வதற்கு நமக்கு ஒரு 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 மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இல்ல எல்லாத்துக்குமே காரணமே விஜய் தான் சொல்றாங்க. அவர் எப்படி ஒரு ரீல்ஸ் அரசியல பண்றாரோ அதே மாதிரி தான் பார்த்து தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் சொல்றேனே, விஜய் எது செய்தாலும் குற்றம் காண்பதற்கான ஒரு குரூப் இருக்கு, அது போயிட்டு தான் இருக்குது. புரியுதுங்களா? விஜய் வந்து ஆட்சியை பொறுப்பேற்ற பிறகு அரசு அலுவலகம் லஞ்சம் இல்லையே ஏன் பேச மாட்டீங்க? நிறைய இடங்கள் லஞ்சமும் இருக்குது. இல்ல நான் என்ன சொல்றேன், நான் ஒண்ணு சொல்லவா, தாவேக்காவினுடைய அமைச்சர் ஒருத்தர் அவரை பாக்குறதுக்காகவே கூட 200 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. இல்ல அதாவது ஏற்கனவே ஒரு நேர்காணல சொன்னீங்க, ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல ஒரு சில தவறுகள் நடக்குது. அமைச்சர் வந்து நேரடியாக லஞ்சம் வாங்கினான்னு உங்கள்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இப்போ வந்து ரமேஷ் அவர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அது இன்னும் நிரூபிக்கப்படல. அதுதான் சொல்றேன். ஆனாங்க 1008 குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். நீங்க ஒரு விஷயத்துல வந்து அமைச்சர் வந்து பணம் கொடுத்தாரு தேர்தலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன முறை ஒரு காணொலி காமிச்சிங்க, அது கூட ஏற்புடையதாக இருக்கும். அவர் பேசியிருக்கிறாரு, அது ஏற்புடையதாக நம்ம மறுத்து பேசலையே. நான் என்ன சொல்ல வரேன், விஜய் அந்த ஆட்சி பொறுப்பு மே 10 2026 ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு அரசு அலுவலகத்தில் 99.9% இதுவே இல்லையே, உங்களுக்கு லஞ்சமே இல்லையே. அது பல இடங்கள் குறைஞ்சிருக்குது. அதை நானுமே மறுக்க முடியாது. இதை ஒத்துக்கணுங்க. இது வந்து திமுக அதிமுக ஆட்சியில் வந்து இந்த வார்த்தையை உபயோகிக்கிறது எவனுக்கு தகுதியே கிடையாது. ஓகே. ஸோ நெகட்டிவ் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆட்சாமில பொங்குறானுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு ஆட்சி வந்து ரெண்டு ஆண்டுகளில் கட்சி துவங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கத்தை வந்து இருவரும் திராவிட இயக்கத்தை அகற்றிட்டு இவங்க வந்து உட்காந்துட்டாங்களே, இவங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி திருப்பி அதே பேசிட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்ட வேண்டியதான். நான் 1வது படி தான் 10வது வந்தேன், 10வது படி தான் கல்லூரிக்கு போனேன், எடுத்தோடனே நேராக போய் கல்லூரியில் உட்காந்துட முடியுமா? ஆக ஆட்சி பொறுப்பேற்று வருகிற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்துக்குள்ளே போகும்போது, சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே போகும்போது, அமைச்சரை பொறுப்பில் வந்து பணியாற்றும் போது நிறைய அவங்களே உள்ளிருந்து கருத்து பார்க்க போகிறாங்க, அதிகாரிகிட்ட கன்சல்ட் பண்ணி கற்றுக்க போகிறாங்க. 60 நாளில் ஒட்டுமொத்த ஒரு அமைச்சர் அந்த இலாக்கா பற்றி முழுசும் தெரிஞ்சுக்கணும் என்ன அவசியம் இருக்குது? எப்படி கற்றுக்க முடியும்? எப்படி சாத்தியக்கூறு இல்லை? யதார்த்தத்தை பேசுங்க. அதனால இந்த 70 நாளில் 70,000 குற்றத்தை கண்டுபிடிச்சானுங்க எதிர்கட்சியில் திமுக அதிமுக. இப்போ கூட குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார், அலுவலகத்தை மாத்துறாரு, இதெல்லாம் சேர மாத்துறாரு, 400 கோடி செலவில் வந்து புதுசாக வந்து சட்டமன்ற வளாகம் கட்டி கலைஞர் அதை நாசம் பண்ணார், அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இருக்கு சார். அதாவது எப்படி கேட்டீங்கன்னா குற்றத்தாயே வந்து பேசிகிட்டே இருக்க ஒரு குரூப் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு அதுதான் வேலை. அரசியல் வந்து ரெண்டு கோணமாக இருக்குது. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு விதமான அரசியல், புரியுதுங்களா? அரசனுடைய நியாயமான குற்றங்களை சுட்டி காட்டக்கூடிய ஒரு நியாயமான அரசியல் இது இப்படி இருக்குது. இவனுக்கு என்ன தெரியுமா, அவன் எதை பண்ணாலும் சரி குற்றமாக தான். விஜய் கொட்டாய் விட்டாருன்னா அதுக்கு ஒரு குற்றம் இருக்கணும். ஏன்னா 2-15 கொட்டாய் விட்டார், அவர் 2.5 தானே சொல்லியிருக்காரு, அதை கேட்பானுங்க. இல்லை இப்போ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 75 நாளில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 20,000 கோடிக்கு மேலே வந்து கடன் வாங்கியிருக்காங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 10 லட்சம் கோடி நெருங்கி தாண்டி போயிடுச்சு கடன். அப்படி இருக்கும்போது மறுபடியும் நீங்கள் வந்து அந்த அரசை குற்றம் சமத்திட்டு நீங்களும் கடன் வாங்கினா அது எப்படி இருக்கும்? அதாவது 400 லட்சம் கோடிக்கு மேலே இந்திய அரசு கடன் வாங்கியிருக்குது, புரியுதுங்களா? சமீபத்தில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு வந்தபோது ஒட்டுமொத்த ஜிடிபியில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு அந்த மாநிலத்தினோட உற்பத்தியில் 3% கடன் வாங்கலாம்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் அவங்களுக்கு சலுகை கொடுத்துருக்குது, புரியுதுங்களா? ஒரு நிர்வாகம் ஒரு அரசு அது என்ன ஜிடிபியில் எவ்வளோ கடன் வாங்கலாம்னு அனுமதி கொடுத்துருக்கா, அந்த அனுமதிக்குள்ளே அரசு கடன் வாங்கலாம். நீ ஏன் கடன் வாங்க, நீ எப்படி கேட்க முடியும்? அப்படின்னா அந்த அரசில் ஏன் கேட்க முடியும்? அந்த கடன் வாங்குற ரேஷியோவை கூட்டி குறைச்சி அரசு வந்து நடத்துவதற்கான முனைப்பை தாவேக அரசு ஈடுபடும் நான் உத்தரவாதம் கொடுக்கலாம், அப்படி கொண்டு போகலாம். ஏன்னா அவனுக்கு 5 லட்சம் கோடி வந்து கடன் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட 13.18 லட்சம் கோடி கடன் கொண்டாந்து விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரும் குற்றச்சாட்டு இருக்குது. அதுலேருந்து சற்றேற குறைப்பதற்கான அல்லது அந்த நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடாதற்கான அந்த சூழ்நிலை வேணால் உருவாக்கலாம். கடனே பெறக்கூடாது ஒரு அரசு அப்படி கேட்டினா அவ்வளோ பெரிய ஒன்றும் நிதி பெருக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அது உருவாக்குவதற்கு வேலை செய்வோம், அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஓகே. குளத்தூர்ல வந்து தாவேக விஎஸ் பாபு அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதோட ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்த்து என்னுடைய இந்த தோல்வியை நான் ஏற்றுக்க முடியாத மாதிரி ஒரு
வாழைக்கூண்டு மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு இன்னைக்கு வந்து ரீகவுண்டிங் நடந்துட்டு இருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? மறுபடியும் ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாரா? எல்லா ஒரு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு எல்லா 234 தொகுதியில் யாராவது ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் அந்த வழக்கு போடுற அப்பா கொண்டு அந்த வழக்கு போட்டு ஏன்னா ஒரு ஓட்டு தோக்கடிச்சேன் 2 ஓட்டில் தோக்கடிச்சேன் ரீகவுண்டிங்னு சொல்லி அது போயிட்டு இருக்கும். அது 5 வருஷம் கழிச்சு அடுத்த எலெக்ஷன் வரும்போது ஒரு தீர்ப்பு ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் இவர் வெற்றி செல்லும் செல்லாதுன்னு 2 மாசம் 3 மாசம் எலெக்ஷன்ல வரும். அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த குளத்தூர் தொகுதியில் வந்து 14 பூத்தில் இருக்கிற வாக்குகளை கவுண்டிங் பண்ணணும். 8765 வாக்கில் வந்து விஎஸ் பாபு வெற்றி பெற்றாரு. அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா சட்டமன்ற உறுப்பினரில் ஒரு 4-5 சட்டமன்ற உறுப்பினர் ரீகவுண்டிங் பண்ணி இப்போ கேட்டிருக்காங்க. உத்திரமேரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், குளத்தூர் இந்த 4ல் இது மூணுல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 7 நாளாக என்ன போகிறாங்க, ஒரு நாளைக்கு 2 பூத்து கணக்கில் என்ன போகிறாங்க, என்ன வரப்போகுது? பழசதான் வருமா இல்ல புதுசா ஏதாச்சும் ஓட்டு மிஷின்ல தாளா இருந்தா இதை ஒண்ணுக்குள்ள சார் யாருமே ஏத்துக்க முடியல. ஸ்டாலின் அவர்கள் தோத்து போனதை. ஏங்க காமராஜர் தோத்து போனது நீ ஏத்துக்கிறீங்களா? அப்புறம் நீங்க இதை என்ன ஏத்துக்க மாட்டேன்? என்ன நீங்க ஜெயலலிதா தோத்து போனது ஏத்துக்கிறீங்களா? அது மாதிரி பெரும் தலைவர் எல்லா இடங்களும். ஜெயலலிதா வந்து முதலமைச்சராக தான் தோத்தாங்க, ஆனா எம்எல்ஏ ஆயிருந்தாங்கல்ல. நான் என்ன சொல்லுறேன், இந்திரா காந்தி தோத்துருக்காங்க பிரதமர். என்ன நீங்க அதெல்லாம் பேசுறீங்க? ஒரு பெரும் தலைவர் ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு பிறகு எழுவதும் எழுச்சிக்கு பிறகு வீழ்வதும் இயற்கை தானே அரசியல். இவர் ஏன் தோத்துட்டாருன்னா அவர் என்ன காகிதம் இல்லை தான். நான் மஞ்சரி தொகுதியில் கேரளாவில் 3 முறை அங்கே போகாமலே ஜெயிச்சாரு. ஆக அது மக்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் வாக்கு மாறும், வாக்கை பொறுத்து தான் வெற்றி அறியும். இப்போ அவர் தோத்துட்டாருன்றதுனால அடுத்த முறை ஜெயிக்க மாட்டார் நம்ம எப்படி சொல்ல முடியும்? அடுத்த முறை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதான் அதை விடுங்க. இது ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடு. ஒரு 14 பூத்து எண்ணுங்கன்னு சொல்றாப்ல. இன்னைக்கு எண்ணிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு அது பாட்டோம். மேகதாது அணை பிரச்சனை வந்து தாவேக்கா அரசு ரொம்ப மௌனம் காக்குறாங்க. அங்க கர்நாடக அரசு வந்து நாங்க எப்படியாச்சும் அணை கட்டியே தீருன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவங்க ஏன் அமைதியா இருக்காங்க? ஏதோ ஒரு சில அறிக்கை வர்றாங்க, பேசுறாங்க, தவிர மற்றபடி பெருசா நடவடிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. 2 விஷயம். மேகதாட்டு அணை சிக்கலை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக அணுகணும், சட்ட ரீதியாக அணுகணும். வேற என்ன பண்ண முடியும்? இங்கிறது ஒரு 1,00,000 பேரை திரட்டின்னு போயிட்டு நம்ம கர்நாடகாவில் சண்டை போட முடியாது. அவர் பேசல சார், அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேசல. சிவகுமார் கூப்பிட்டுருக்காப்ல, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்காரு. பேசலாம், வாங்க அமரலாம், அமர்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. அதை போகாமல் இருக்கிறது அல்லது அந்த ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது முதலமைச்சருடைய விருப்பம். நான் என்ன சொல்ல, மேகதாட்டு சிக்கலில் இன்னைக்கு மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் வந்து இவர் ராஜ்பூஷன் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காருன்னா, முந்தா நாள் 27 நினைக்கிறேன் 27/7/2026 என்ன சொல்லியிருக்காரு, அன்புமணி எழுப்பிய 876 கேள்வி மாநிலங்களில் என்ன கேள்வி எழுப்பி இந்த திட்டத்தில் வந்து கீழ் மாநிலங்களுடைய அனுமதி இல்லாமல் மேகதாட்டு அணையை கட்டலாமா அப்படின்னு தீர்ப்பில் ஏதாவது இருக்குதா, அதை சொல்லுங்க, பதில சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாப்புல. அன்புமணி கேட்குறாப்புல. அதுக்கு சௌத்ரி என்ன பதில் சொல்கிறாப்புல, கீழ் மாநிலங்களுடைய அனுமதி தேவையில்லை அப்படின்னு எங்கே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து காவேரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 18வது பிரிவு பதில வந்து எடுத்து சொல்கிறாப்புல. அந்தந்த மாநிலத்து எல்லைக்குள்ள இருக்கிற நீரை பகிராயில் இப்போ நமக்கு 177.25 284.25 அவனது யார் கர்நாடகாவுது. அந்தந்த மாநிலங்கள் அவரவர்களுக்கான நீரை அந்தந்த மாநில எல்லைக்குள்ளே பகிர்ந்துக்கலாம், எதை வேணாலும் பண்ணிக்கலாம். இதில் யாருக்கும் எந்தவித உரிமையும் தலையிடுவதற்கான எந்தவித அதிகாரமும் இல்லைன்னு சொல்லி உச்சநீதிமன்றமும் அந்த ஆணையமும் கொடுத்த தீர்ப்பை 18வது பிரிவை சௌத்ரி எடுத்து காட்டுறாப்புல. அதனால் கீழே இருக்கிற மாநிலங்களோட அனுமதி மேகதாட்டு கட்டுவதற்கான தேவையில்லைன்னு சொல்கிறாப்புல. ஆனால் இதே 2015 உமா பாரதி ஜல்சக்தி துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த கீழணையில் இருக்கிற மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கான நீர் பகிர்வை மேலே இருக்கிற மாநிலங்கள் தடை செய்யக்கூடாது அப்படின்னு அந்தமாக ஒரு பதில் சொல்லியிருக்கு. இங்கே இப்போ நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னு தெரியுங்களா, 11வது பிரிவை சுட்டி காட்டுறாங்க. ஆக ஒரு ஆட்களும் ஒரு பிரிவை சுட்டி காட்டுறாங்க. ஒட்டு மொத்தமாக என்ன தெரியுங்களா, இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் தான் ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருப்பார். புரியுதுங்களா? ஆணையம் என்பது அதுக்கான ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆணையம் என்பது அதற்கான தனி அதிகாரமே கிடையாது. நீர் ஒழுங்காற்று குழுக்கு தனி அதிகாரம் கிடையாது. நேற்று கூட கிட்டத்தட்ட அது 800க்கு மேலே அந்த ஆய்வுக்கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேற்று ஒரு ஆய்வுக்கூட்டம் நடந்திருக்குது. ஒரு 4.15 TMC தண்ணி வந்து கர்நாடகா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். எப்படி கொடுப்பாங்க? எங்கள்கிட்ட வந்து நீர் இல்லைன்னு சொல்கிறாங்க கர்நாடகா. சராசரியாக 30 ஆண்டுகளில் அந்த 4 அணைகளில் நிரம்புகிற நீரில் 65.35% நீர் பற்றாக்குறையாக குறையுது. எங்களுக்கே சிக்கலாக இருக்குது. 4 அணைகளை நிரம்ப மாட்டுது. உங்களுக்கு அவர் பேச கூப்பிடறாருல சார், டி.கே. சிவகுமார் அவர்கள் பேச கூப்பிடுறாரு. விஜய் அவர்கள் போய் பேசுதல் என்ன சிக்கல் இருக்கிற கட்சிகள் வந்து இந்த அணை சிக்கல்ல தீர்ப்புகள் இருக்கு, அணை சிக்கல்ல சட்ட சிக்கல்கள் இருக்கு. அது வந்து பேசுவதனால சீர்குலைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இங்க இருக்கிற எதிர்கட்சிகளோ குஷ்பு அவர்களும் சிம்ரன் அவர்களையும் கார்த்தி அவர்களையும் இவங்கெல்லாம் பார்க்க டைம் இருக்குது, சிவகார்த்திகேயன் அவர்களும் பார்க்கல. நம்ம என்ன சொல்றோம், பார்க்க மாட்டேன்னு எங்க முதலமைச்சர் சொன்னாரு? ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க? பார்க்க மாட்டேன்னு சொல்லலையே. நான் என்ன சொல்ல வரேன், இங்க இருக்கிற வைகோ மற்றும் அந்த அன்புமணி போன்ற பெரும் தலைவர்கள் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திப்பு நிகழும்போது நமக்கான உரிமை பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கை விடுறாங்க. அது ஆலோசிக்கலாம், அந்த கட்சிகளோட எதிர்காலத்தில் ஆலோசிக்கலாம், பேசலாம். நமக்கு என்னன்றது தெரியும் அரசு நடவடிக்கை.
சந்திக்க மாட்டேன்னு எங்கேயாவது அறிக்கை விட்டுருக்காரா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எதிர்காலத்தில் நடக்கலாம். இல்லை, சந்திக்காமல் இருக்கிறதான காரணங்கள் வந்து தமிழக அரசு கற்பிக்கலாம். அது நம்மளுக்கு தேவையில்லை. இதுக்கு நீங்கள் இந்த பதிலை சொல்லக்கூடாது சிம்ரன், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதல. அது நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு கூட வந்து பிரதமருக்கு வந்து மாண்புமிகு விஜயவேல் ஒரு கடிதம் இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு கடிதம் இருக்கிறாரு. மேகதாட்டு சிக்கலில் வந்து நீங்கள் ஒரு இறுதியான ஒரு முடிவெடுங்க, எங்களோட மாநில உரிமையை நாங்கள் வந்து விட்டு விட மாட்டோம் அப்படின்னு தீர்க்கமாக இருக்கிறாரே. அதில் என்னென்ன அதை 11ஆம் பிரிவில் இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்குது. எங்களுக்கான உரிமை இப்படிலாம் நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. இந்த பதிலை யார் ராஜ்பூஷன் சௌத்ரி சொன்ன பதிலை மீண்டும் திரும்ப பெறுங்கன்னு சொல்லி அழுத்தமாக ஒரு கடிதம் எழுதிருக்கிறாரு. இவ்வளோ தான் பண்ண முடியும். நம்ம வந்து வேற என்ன ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு இறையாண்மைக்கு உட்பட்ட அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பதவியேற்ற ஒரு முதலமைச்சர் என்ன செய்ய முடியும்? அந்த அனுகூலம் தான் போக முடியும். அடுத்தது ஏற்கனவே வந்து ராம் சுந்தரி தலைமையில் வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு இருக்குது. 5000 ஏக்கர் அந்த காடுகளை அழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வழக்கு இருக்குது. அது போயிட்டு இருக்குது. புரியுதுங்களா? ஏற்கனவே அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு, மத்திய அரசு மேகதாட்டு அணை கட்ட அது அனுமதி கொடுத்தால் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க, உங்கள் உரிமையை வந்து கேளுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கு. மீண்டும் வந்து அவங்க அணை கட்டுறதுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னா தாவேக அரசு சுப்ரீம் கோர்ட் நாடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு நாளும் தாவேக அரசு அந்த அணைக்கட்டை வந்து அனுமதிக்காது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல அவர் நான் சொல்லுங்க, நான் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மாண்புமிகு விஜய் அவர் சொல்றாரு. அவர் சொல்றதை நான் தான் சொல்ல முடியும். நம்ம ஒரு உறுப்பினராக என்ன செய்ய முடியும்? அது இருக்கிற விஷயத்தை கன்வே பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, அது இன்னைக்கு செய்தித்தாளில் கூட வந்திருக்குது. அதனால மாநில உரிமையில எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் இருக்கிறது தாவேக அரசு. மாநில உரிமையில கையை வச்சுன்னா தாவேக அரசு சும்மா இருக்காது, சட்ட ரீதியாக போராடுன்றது பல இடங்கள்ல வந்து நிர்மல்குமார் போன்ற அல்லது மாண்புமிகு முதலமைச்சர் போன்றவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுல இருந்து சிக்கல் வராது. ஆனா நீட் தேர்வுக்கு வந்து நீங்க வந்து ஏற்கனவே வந்து அதுக்கு எதிராக நிறைய பேசிருக்கீங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீட் தேர்வு பற்றி விஜய் அவர்கள் பேச மாட்டாங்க. இப்ப கூட போராடிட்டு இருக்காங்க. அவங்கள ஆதரிச்சோ இல்ல ஏதாச்சும் எதிர்த்த ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நீட் தேர்வுக்கு சிக்கலுக்கான அந்த விடை வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஆக்ட் 2019 செக்ஷன் 14 தான் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் எம்பிபிஎஸ் தேர்வுக்கான நீட் தேர்வு அவசியம்ன்றதை அது சொல்லுது. அது அந்த செக்ஷன் 14 தூக்கிட்டோம்னா நீட் தேர்வு மட்டும் இருக்காது, மற்ற தேர்வுகள் இருக்கும். சார் அது சொல்லுது சார். விஜய் அவர்கள் என்ன சொல்றாரு? எதுவுமே சொல்ல மாட்டாரு. நீட் தேர்வுக்கு எதிராகத்தானே இன்னும் தாவேக அரசு இருக்கு. என்னைக்கு நாங்க நீட் தேர்வுக்கு போராடிட்டு இருக்காங்க. எங்க போராடுறாங்க? இப்ப நிறைய இடங்கள்ல வந்து இப்ப போராட்டம். ஆனா எதுக்குமே தாவேக அரசு போய் நேரடியாக ஜந்தர் மந்தர் கோயில இருக்கிற போராட்டங்களை வாபஸ் பெற்றது சிஜே இந்த கர்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி. அவங்க வந்து என்ன பண்றாங்க, தர்மேந்திர பிரதான் வந்து அந்த மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய அந்த பொறுப்பு வாபஸ் வாங்கிடுறதுனால அதை இப்போதைக்கு டெம்பரரியா பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல கேட்டீங்கன்னா, எப்படி 3 வேளாண் திருத்த சட்ட மசோதாவை வந்து மிகப்பெரிய போராட்டத்தினூடாக விவசாயிகள் வந்து பஞ்சாப்ல வந்து போராடி அந்த திருத்த சட்டத்தை வாபஸ் பெற்றாங்களோ, அது போல வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து மீண்டும் வந்து இந்த தேர்வுகளை வந்து முழுமையாக மத்திய அரசு வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்துது. தேர்வு மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறத மாநில பட்டியலில் கொண்டு வரதெல்லாம் அதுக்கப்புறம். இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலா இருக்கிறது நீட் தேர்வு வந்து மாநில அந்த அமைப்புக்கான அந்த உரிமைக்கான சிக்கலை வந்து உண்டாகுது. பல்வேறு தற்கொலைக்கான ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த பல்வேறு தற்கொலையில அரியலூர் அனிதாவோட தற்கொலை முக்கியமான ஒரு தற்கொலை. அவங்க வந்து எல்லாருமே பேசப்பட்ட ஒண்ணு. அதுல விஜய் அவர்கள் கூட பேசிருக்காங்க. நேர்லயும் போய் அஞ்சலி செலுத்திருந்தாங்க. அவரே சொல்லியிருந்தாரு ஒரு மேடையில, என்னோட தங்கச்சி வித்யாவோட மரணம் எனக்கு எப்படி பாதிச்சதோ அதே மாதிரிதான் அனிதாவோட மரணம்னு. அப்பெல்லாம் அப்படி பேசினவர். இப்ப எதுவுமே பேச மாட்டாரு. அரசு நீட்டுக்கு எதிராக தான் இருக்குது. இந்த மாற்றங்கள் இல்லை. அனிதாவுடைய மரணம் அது வந்து கிரகிச்சு கொள்ள முடியாதுதான். அதுபோல நீட்டுக்கான மரணங்களை அத்தனையுமே கிரகித்துக் கொள்ள முடியாது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்போதுமே இதை வந்து சட்ட ரீதியாக தான் அணுகணும். நீங்க வேற சட்ட ரீதியா அணுகலாம் சார். ஆனா விஜய் அவர்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. அதுதான் பிரச்சனையா இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? ஒரு முதலமைச்சர் வந்து எதுவுமே கண்டுக்காம இருந்தா அது சரியா? பல இடங்களில் நீட்டுக்கு அதாவது மாநில உரிமைகள் ஒரு வாய் சொல்லிட்டாங்கன்னா 2-3 முக்கியமான விஷயம் போட்டிட்டு இருக்குது. காவேரி, முல்லை பெரியாற்று சிக்கல், மேகதாட்டு, நீட்டு. இதனால ஒரு மாநில உரிமைக்கு நிச்சயமாக மாநில உரிமையை வந்து பாதிக்கிற வகையில மத்திய அரசு நடக்கும்போது அதுக்கு எதிராக தான் நடவடிக்கை எடுக்கும். இதேதான் வந்து சென்ற அரசாங்கமும் சொன்னாங்க. ஆனா அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இல்ல இப்போ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிடுவீங்களான்னு நான் என்ன சொல்ல, சென்ற அரசாங்கம் சட்டசபையில வந்து அப்பப்ப நீட்டுக்கு வந்து ஒரு மசோதா நிறைவேற்றி மேல அனுப்புறது. நான் என்ன சொல்ல வரேன், 2021 வந்து இளங்கலை மருத்துவ படிப்பு தேர்ச்சிக்கான சட்ட மசோதாவை ஐயா வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நிறைவேற்றினார்ல. அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்றிருந்தால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு விலக்கு அளிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் அந்த சட்டத்தின் ஊடாக. அதையும் செய்யல. எத்தனை 39 MP இருக்காங்களே. ஒருவேளை எதிர்காலத்தில் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
புரியல, அந்த சட்டத்தை வந்து உறுப்பிப்பதற்கான கோரிக்கை வந்து சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 76 நாட்களில் வந்து ஒரு ஸ்டெடி இருக்கணும், ஒரு ஸ்டேபிளாக ஒரு ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன செஞ்சுருக்காரு, அந்தந்த இடங்கள் அந்தந்த துறைகள் கிட்டத்தட்ட ஒரு 80 84 43 துறைகள் மொத்தமாக மெயினான துறைகள், மற்ற அதில் ஆணையம் போக்குவரத்து கழகம் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட துறைகள் இருக்குது. இந்த 43 துறைகளில் இருக்கிற நிர்வாக சீர்கேடுகளை கட்டுக்குள் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் அந்த இடங்களில் ஊழலற்ற ஒரு அரசு நிர்வாகத்தை நிவர்த்தி செய்வது, அதை முதல்ல சரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா பெருசா அப்படி சரி பண்ற மாதிரி தெரியல. நீங்க சொல்ற மாதிரி இல்ல, 75 நாள்ல பண்ண முடியாத ஏத்துக்கிறேன். ஆனா மின்வெட்டு பிரச்சனை தாவேகா அரசு வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா சென்னையில் போராடி தான் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையிலையும் நிறைய அதிகாரிகள் அத்துமீறுதல்களை பார்க்க முடியுது. இதே மாதிரி செயல் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு தானே சார் இருக்குது. எதுவுமே வந்து ஒரு நிர்வாகம் சார், நான் என்ன சொல்றேன், ஒரு நிர்வாகம் 99.9% பர்ஃபெக்டா எந்த இடத்துலையும் தவறு செய்யாமல இப்பன்னு இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்றேன், பர்ஃபெக்டா நடந்துக்கிறது. அங்கன்றும் உங்கன்றுமாக ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நான் யதார்த்தமா போன முறையே பேசிட்டு போனேன், நடக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை மட்டும் நீங்க தூக்கி பிடிப்பதை விட ஏற்கனவே இந்த 99% சரியாக செய்த திட்டங்களையும் அந்த வழிமுறைகளையும் அந்த போக்குகளையும், இதுக்கு முன்னாடி என்ன போக்கு இருந்தது, ஒரு பர்மிட் ஒரு ஆம்னி பஸ்ஸோட பர்மிட் வாங்கினா 5 லட்சம் வாங்கணும். ஆம்னி பஸ்னுடைய அந்த இவர் சொல்கிறாப்புல, அந்த போக்குவரத்து சங்கத்தினுடைய தலைவர் சொல்ல, நாராயண் பேர், எனக்கு சரியாக பேர் தெரியல, அவர் சொல்லாப்புல, நாங்கள் வந்து முன்னெல்லாம் பர்மிட் வாங்கணும், எஃப்சி இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 லட்சம் 6 லட்சம் கப்பம் கட்டணும். இப்போ அந்த வேலை இல்லை. அதனால் நாங்கள் ஒரு 500 பஸ்ஸு அரசு கட்டணத்தில் நாங்கள் வந்து ஆம்னி பஸ் இயக்குவதற்கு அரசுக்கிட்ட போய் நாங்கள் பர்மிஷன் கேட்குறோன்ற ஒரு மனம் வந்து ஒரு வேலை செய்கிறாப்புல. இப்போ சமீபத்தில் யாரோ ஒரு நடிகர் சொல்கிறாப்புல, நான் ஒரு கடை ஒன்று வச்சுருக்கிறேன், எப்பயும் நம்ம இன்ஸ்பெக்டர்லேருந்து எஸ்ஐலேருந்து வந்தால் மாதம் 30,000 செலவாகுது, இப்போ அந்த செலவு கம்மியாக போச்சு, அவனும் வந்து கேட்கறது இல்லை அப்படி. அப்போ கிட்டத்தட்ட நிர்வாகம் முன்பு இருந்த அரசு தான், முன்பு இருந்த எஸ்ஐ தான், முன்பு இருந்த இன்ஸ்பெக்டர் தான், அதை நிர்வகிக்கிற திறன் இருக்கணும்ல. வாங்கினா தண்டனை பெற்றோம், வாங்கினா இடைநீக்கம் இருக்குது, வாங்கினா சிக்கல் இருக்கு, இடை மாற்றம் இருக்கு அப்படின்ற ஒரு இருக்குல்ல, அந்த நிர்வாக திறனை யாரும் பாராட்டுறது இல்லையா. நிறைய இடங்கள்ல இன்னமும் பாத்தீங்கன்னா திமுக கோட்டை மாதிரியே வச்சிருக்காங்க. திமுக சொல்றேன், அதை வந்து தாவேகா அரசுகளும் சரி அமைச்சர்களும் சரி கண்டுக்க மாட்டாங்க. நான் அதை சொல்றேன், ஏற்கனவே சொன்னது 14 கிட்டத்தட்ட 14 மாவட்டங்கள்ல 1 அல்லது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 15 மாவட்டங்கள்ல ஒரு சட்டமன்றத்தில், ஒரு சில இடங்கள்ல ஒரு 15-16 மாவட்டங்கள்ல வெல்லவே இல்லை தாவேகனுடைய சட்டமன்ற. அந்தந்த இடங்கள்ல வந்து திமுக ஆட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல மக்கள் பிரதிநிதி அவங்க கோலாச்சுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப வருகிற அரசு அதிகாரிகள் கூட அவங்க கட்டுப்பட்டு போறாங்க. நான் சொல்றேன்ல, இப்ப அந்த ஒட்டுமொத்தமாக கையூட்டு வாங்கி வாங்கி கொழுத்த கைகள் திடீர்னு வந்து ட்ரையா போகுதுன்னா வீட்டுக்கு போகும்போது அவருக்கு ஒரு சலசலப்பு இருக்கு தானே செய்யும். அரசு அதிகாரிகள் குற்றஞ்சாட்டில் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், நிர்வாகம் அப்படியே சீர்கட்டு போயிருந்து. இன்னைக்கு கூட செந்தில் பாலாஜியினுடைய அந்த இல்லம் மற்ற அலுவலர்களை ரைடு நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டினா, பார்ட்டி ஃபண்டில் சிக்கல் இருக்குது, அதை வந்து சரியாக வந்து யார் கையாண்டாங்க, அதுக்கு தஸ்தாவேஜல் கிடைக்குமான்னு போய் லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க பணியை அவங்க செய்கிறாங்க. புரியுதுங்களா? இது முன்னாடி இல்லை அப்படின்னா இது எந்த வேலை இப்போ நடக்குது, முன்னாடி இருந்திருக்கிறதுனால நடக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஆட்சி பொறுப்பேற்ற 75-76 நாட்களில் முன்பு இருந்த ஆட்சியை விட பெட்டர்னு மக்கள் சொல்லுதா இல்லைன்னு மட்டும் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். அங்கே கொலை நடந்திருக்குது, இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தில் சுமதின்ற SSI வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கான அவங்களுக்கு ஆத்ம திருப்தி. ஜெலுசில் மாத்திரை கூட சாப்பிடலாம், இதுக்கு வந்து சரிக்கலை அப்படின்னா. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள்லாம் ஆட்சிக்கு வருவான்னு நம்பவே இல்லை ஒரு காலத்தில். அப்படி தானே இருந்தது. இவரெல்லாம் ஆட்சிக்கு கட்டில் ஏறுவாளா, இவரெல்லாம் அமைச்சராளா, இவங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இல்லை. ஆனால் இவர்களும் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. உனக்கு பண்ணிட்டாங்கல்ல, நிர்வாக சீர்கேடை சரி பண்றாங்கல்ல. இல்ல, நான் இப்போ அண்மையில ஒரு ஆடியோ ஒன்று பாக்குறேன். தாவேகாவை சேர்ந்தவர் தான். அவர் ஒரு பெண்ணிட்ட வேலை வாங்கி தரதுக்காக 15 லட்சம் ரூபாய் பேசுறாரு, அப்புறம் குறைச்சி 12 லட்சம் ரூபாய் நான் பண்ணி தரேன்னு சொல்றாரு. தாவேகாவை சேர்ந்தவங்க லஞ்சம் வாங்குறதே பார்க்க முடியுது சார். நான் என்ன சொல்ல வரேன், இப்போ சமீபத்தில் கூட ஒரு புகாரை வந்து உருவாக்குவதற்கு இவர்களே ஆட்களை செட் பண்றாங்க. ஆளை செட் பண்ணி பேசுறேன் சொல்றேன்ல நான். சரிங்க சார், அப்படியே பேச வச்சாலும் நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க அப்படி பேசுறீங்க. இது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுன்றது என்னுடைய கணிப்பு. நான் இப்ப சமீபத்தில் ஆதாரத்தை காமிக்கிறேன். சமீபத்தில் என்ன சொல்றீங்க, யாரும் 15 லட்சம் பணம் கேட்டாங்களா வேலை வாங்கி தரதுக்காக? ஆடியோ வேணா நீங்க அதை பேக்கப்ல பண்ணுங்க. ஆடியோ வேலை வாங்கி தரதுக்காக என்ன பண்றாங்க, 15 லட்சம் ரூபா பணம் பேரம் பேசுறாரு. தாவேகாவை சேர்ந்தவர். எந்த மாவட்டம்? ஹலோ, யாரு? வணக்கம். நான் உங்க வணக்கம் சார். மத்திய மாவட்டத்துல இருந்து டிவில இருந்து. என்ன மத்திய மாவட்டம் சொல்லியா? மத்திய மாவட்டம். நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உங்களுக்கு ஆர்டர் வந்து போய் நாங்க அப்லோட் பண்ணி உங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கி நாங்க அப்லோட் பண்ணி முடிச்சிடுவோம். உங்களுக்கு ஆர்டர் வந்துடும். மேக்ஸிமம் 10 daysல ஆர்டரே வந்துடும், ஜியோ பாஸ் ஆகி வந்துடும். அதனாலதான் நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி இதுல யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி இது பார்த்து சொன்னாதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். உங்களுக்கு எப்படி ஐடியா இருக்கா?
இல்ல ஆக்சுவலி போஸ்டிங் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். எனக்குமே டிவிக்கு எல்லாம் அந்த அந்த ஃபீல்டுலயே அது ஒர்க் பண்றதுக்கும் ஒரு யூட்டிலைஸ் பண்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். பட் கேட்டீங்களா? ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இல்ல சார், ஒரு சில இடங்கள்ல தவறு நடந்தாலும் அதுவும் தவறு தானே. ஒட்டு மொத்தமா இப்ப நீங்க சொல்றீங்க லஞ்சம் ஒழிஞ்சிருக்குன்னு. இது இவரு இல்ல இவரு இது வந்து இவரு தாவேக்காரர் தான் அவரு. கன்னியாகுமரி மாவட்டம், பேர் அனீஸ்ன்றவரு. தன்னோட தாவேக்கா நிர்வாகிகளே இந்த மாதிரி பேரம் பேசுற வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்துறாங்க. இப்ப கடந்த செந்தில் பாலாஜி மேல குற்றச்சாட்டு வச்சோம், போக்குவரத்துறையில வந்து வேலை வாங்கி தரதா பல கோடி ஏமாத்தினாருன்னு. அதே இப்ப தாவேக்கா அரசும் செஞ்சா இல்ல. இதை நான் என்ன சொல்ல வரேன், இதுக்கும் வந்து நம்ம ஒரு ஆதாரத்தை காட்டுறீங்க, இந்த ஆதாரத்தின் கூட குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், இதற்கு வந்து இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்பாக இது போன்று ஒரு சில தவறுகள், இந்த தவறுன்னு இல்லாத வேற ஒரு தவறுகள் நடக்கும்போது உடனடியாக ஒரு கட்சியில அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு அவங்களுடைய அந்த தொடர்பு வச்சு நடவடிக்கை ஒரு சில இடங்கள் எடுக்கிறது அதையும் பார்க்குறாங்க. மாம்பாக்கத்தில் அதே மாதிரி ஒரு ஊராட்சி மன்ற தலைவரை வந்து கைது பண்ணி உள்ள வச்சாங்க. அது போல வந்து கட்சி வந்து துரிதமான நடவடிக்கை எடுக்குது. அதில் மாற்று கட்டல. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 கோடி மக்கள் போலன்ற இடங்கள்ல ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த மாதிரி உரையாடலை எடுத்து வெளியே போடுறது, அது உண்மைத்தன்மை பொய்த்தன்மைன்றதுல விசாரிச்சு அது ஒரு கட்டத்துக்கு மட்டும் தான் நம்ம வெளித்தர முடியும். இந்த உரையாடல் வந்து நம்மளே டிசைட் பண்ணிக்க முடியாது. இந்த உரையாடல் இவருக்கு தான் நடந்தது, இவர் என்ன பொறுப்பாளர் தான், அதே மாதிரி அது இல்லைன்னு நம்ம டிசைட் பண்ண முடியாது. அதை நம்ம வந்து அதை விசாரணைக்கு உட்படுத்தி தான் எப்பயுமே தாவேக்க அரசு நடவடிக்கை எடுத்து நிர்வாகிகள் மேல. எப்போதுமே தாவேக்க அரசை பொறுத்தவரையில, தாவேக்கனுடைய கட்சி நிர்வாகத்தை பொறுத்தவரையில அடிப்படையில் எப்பேற்பட்ட உறுப்பினராக இருந்தாலும் சரி, மாநில பொறுப்பில் இருந்தாலும் சரி, தவறு செஞ்சுட்டானா உடனே அவனை தூக்கி தூரப்படுது. இதை வந்து பலமுறை வந்து அமைச்சரவை கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எச்சரிச்சிருக்காங்க. எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் உடனடியாக நீக்கப்படுவாங்க. இதை ஏற்கனவே பதவியேற்பு மே 10 சொல்லியிருக்காரு. ஆட்சி பொறுப்பு ஏற்றுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்த்தலன்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க, அது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அருமையான ஒரு வார்த்தையில சொன்னாப்ல. அதனால ஆனா அது சொல்றாரு, அவர் சரியா இருந்தாலுமே கீழே இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே சரியா. மீண்டும் சொல்றேன், 99% சரியா இருக்கான்னு பாருங்க. 1-2 இருக்கதான் செய்யணும் நான் சொல்றேன். அவன் இருக்கணும்னா அது வந்து கட்சி பொறுப்பு இல்லை, அவனுடைய ஆற்றாமை தேவைக்கும் விருப்பத்துக்கும் வித்தியாச பகுத்து பார்க்காம தெரியாத ஒரு சில முண்டங்கள் அப்படி செய்யறது. அந்த முண்டங்களுக்கான நடவடிக்கையில அடிப்படையில் அரசோ அல்லது கட்சியினுடைய தலைமையோ அதை எடுக்குது. அதெல்லாம் மாற்றுக்கிறதுல எடுக்கவே இல்லைங்க. மாம்பாக்கத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்து 1,30,000 லஞ்சம் வாங்கினாப்புல, அவனை சும்மா பாவலா காட்டி விட்டிங்க அப்படின்னாப்புல கிடையாது. அடிப்படை உறுப்பினர் எடுத்துட்டு அவனை தூக்கி சிறைப்படுத்தணுமா இல்லையா? ஆக சரியான ஒரு விசாரணை முறையில் அவன் தப்பு தான் செஞ்சுட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் உடனடியாக நடவடிக்கை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது 100% ஏற்றுக்கிறேன். 99% அரசும் அரசு சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரியாக பயந்து அச்சத்தோட ஜனநாயக மக்களுக்கு பணி செய்யக்கூடிய அளவில் தான் இயங்குறாங்க. 1-2 இப்படி இருந்துன்னா உடனே அது வந்து அரசோ கட்சியினுடைய தலைமை நிர்வாகமோ நடவடிக்கை எடுக்குது. அதில் எந்த மாற்றம் இல்லை. நான் கம்பேரிட்டிவாக பேசுறது திராவிடம் ப்ளஸ் வந்து தமிழக வெற்றி கழகம், இந்த 2 அதிமுக திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினோட ஆட்சியை ஒப்பிடும்போது இந்த 76 நாட்கள் அவங்க 1949 செப்டம்பர் 17 துவங்கப்பட்ட கட்சி, 1972 அக்டோபர் 17 துவங்கப்பட்ட கட்சி, இவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க இல்லையா 63 ஆண்டுகளாக. ஊழல் புறையோடு கடந்ததா இல்லையா? புரியுதுங்களா? உள்ள செக்ஷனில் போக முடியலையா? ஒவ்வொரு வேலையும் வந்து ஒரு சின்ன பட்டா மாறுதல் வேலை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷம். எனக்கே இப்போ ஒரு பட்டா மாறுதல் 1.5 வருஷம் கழிச்சு நேற்று தான் கிடச்சிருக்கு. புரியுதுங்களா? அது தாவேக்கனோட ஆட்சியை தூக்கி பிடிக்கணும் கிடையாது, நடந்தது. தாம்பரத்தில் கோட்டாட்சியர் நேற்று அதுக்கான பதிலை போடுறாப்புல. போன வருஷம் 6ஆம் மாதம் போட்டது. ஆக அரசு நிர்வாகம் சரியாக செயல்படுது. 76 நாட்களில் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறாங்க. மேலும் சரியான சீரிய முறையில் லஞ்ச லாவணியமற்ற ஆட்சி இந்த பொதுமக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய ஆட்சியாகத்தான் இது இருக்கும். ஏன்னா அவர்களும் சம்பாதிச்சிட்டாரு, அவர் வந்து பணம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் கரெக்டான பொசிஷனில் இருக்கார். கீழே இருக்க ஒரு சில நிர்வாகிகளை மீண்டும் இவர் தவறு செய்யாமல் திருத்திட்டு தான் இருக்காங்க, தண்டனை கொடுத்து தான் இருக்காங்க. அதில் அந்த மாற்றுக்கிறதுல நிறைய தகவல் எங்களை பகிர்ந்திருக்கீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.